நான் இவ்வளோ நாளாக இந்த பழைய தோசைக்கல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் இருக்க கோட்டிங் எல்லாம் போயிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கோட்டிங் பண்ண தோசைக்கல் யூஸ் பண்ணுறது ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு நினச்சி புதுசாக ஒரு தோசைக்கல் வாங்கலாம்னு ஆன்லைனில் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த அயன் கேஸ் தோசைக்கல் கண்ணில் பட்டுச்சு. இது இண்டஸ் வேலியோட பிராண்டு. இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இதில் அப்படியே தோசை ஊற்றினா முதல்ல தோசை வராது. இப்போ புதுசாக வாங்கின இந்த அயன் கேஸ் தோசைக்கல்ல முதல்ல சீசனிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நான் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் தோசைக்கல்லை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி தோசைக்கல்லிலேருந்து லேசாக புகை வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நல்லா கூலாக விடணும். கூலானதும் மறுபடியும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணலாம். இப்படி சீசனிங் பண்ணி வரும்போது தோசைக்கல் மேலே எண்ணெயோட ஒரு நல்ல லேயர் உருவாகும். அதனால் அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றாமல் ஒரு நல்ல கிறிஸ்பியான தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த அயன் கேஸ் தோசைக்கல்லோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள்.